தமிழகத்தில் மின் கட்டணமானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. யூனிட் ஒன்றுக்கு ₹4.60 இது உயர்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 401 முதல் 500 யூனிட் வரை ₹6.15 ₹6.45 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். சிறு குறு தொழில் நிறுவனங்களின் சார்பாக திரு ரகுநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. முதல் கட்டமாக இந்த உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் பற்றி உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்க. இந்த மின் கட்டண உயர்வு அப்படின்றது 2021 மின் கட்டண உயர்வு அமுல்படுத்தப்படும் பொழுது ஒழுங்குமுறை ஆணையம் ஆண்டிற்கு 6% வரை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது 6% எக்ஸாக்டா என்ன இருக்கணும் அப்படின்றது இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸுக்கு லிங்க் பண்ணியிருந்தாங்க. அதன் காரணமாக இன்று அது 4.83% உயர்த்தி கொள்ளலாம் இந்த ஆண்டிற்கு அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு. இது மேலெழுந்த வாரியாக பார்த்தால் ஒரு 35 காசுகள் தான் அதிகமாக இருப்பது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். தமிழகத்திலே சிறு குறு தொழில்கள் நலிந்து கொண்டிருக்கின்றன, அழிந்து கொண்டிருக்கின்றன, இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றன. இது நிதர்சனமான ஒரு உண்மை. வேலை வாய்ப்புகள், வேலையின்மை, வேலை இழப்பு, வேலை குறைப்பு இன்று அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். ஒரு பக்கத்துல முயற்சிகள் அதிகமாக எடுத்துக்கொண்டு வருகிறோம். நாம் முதல்வன் திட்டமாக இருக்கலாம், ஜிசிசி நோக்கி நம்ம அதிக வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் முதலீடுகளை ஈர்ப்பதிலாக இருக்கலாம். இருந்தாலும் இருப்பவர்களை வாழ விடாமல் செய்யக்கூடிய இந்த ஷாக்கான நியூஸ் தான் இந்த மின் கட்டண உயர்வு என்பது. இதை பற்றி போன அறிவிப்பு வந்த பொழுதே இந்த நிலையான கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று 8 கட்ட போராட்டம் தமிழகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற அனைத்து அசோசியேஷன், சிறு குறு தொழில் அசோசியேஷன் மூலமாக நடத்தப்பட்டது. முதல்வரிடமும் பெட்டிஷன் கொடுக்கப்பட்டது. இந்த எலெக்ஷன் பொழுது கோயம்புத்தூரிலே அவர்களுக்கு இந்த எலெக்ஷன் முடிந்த பிறகு உங்களுடன் பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்கிறோம் என்றும் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் வேளையிலே 15 நாட்களுக்கு முன்பிருந்தே இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. இது சிறு குறு தொழில்களை இன்னும் அழித்துவிடும். புரியவில்லை இன்னும் ஆட்சியாளர்களுக்கு நிலை புரியாத ஒரு சூழலை பார்க்கிறேன். ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அதிகமாயிருச்சு, வாட்டர் டாக்ஸ் அதிகமாயிருச்சு, சூவரேஜ் டாக்ஸ் அதிகமாயிருச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அதிகமாயிருச்சு. ஒவ்வொன்றுத்திலையுமே அதிகமான ஒரு விலைவாசி ஏற்றத்தை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்துல வங்கியினுடைய வட்டி விகிதம் அதிகமாயிருச்சு, கடன் கிடைக்காத ஒரு நிலை அதிகமாயிருச்சு. கடன் கொடுத்தவர்கள் வங்கிகள் கழுத்தை நெருக்கக்கூடியதை பார்க்கிறோம். தனிநபர்களினுடைய தற்கொலைகள் அதிகமாயிட்டு வர்றதை பார்க்கிறோம். வேலை குறைப்பு ஏற்படுவதனால் இழந்த வேலைக்காக கொலை செய்யக்கூடிய அளவு சம்பவங்கள் நிகழ்வதை பார்க்கிறோம். இத மாதிரியான ஒரு காலகட்டத்திலே இந்த சிறு ஏற்றமாக இருந்தாலும் விலையேற்றம் இது ஒரு மயில் இறகை வைத்தவுடன் தராசு உடைந்ததை போன்ற ஒரு நிலையைத்தான் உருவாக்கும். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நிறுத்தி வைத்திருக்க வேண்டும். மக்களுடைய குறைகளுக்கு செவி சாய்த்திருக்க வேண்டும். இன்றைய தலையாய பிரச்சனையை நாம் இன்னும் திறமையாக கையாண்டிருக்க வேண்டும். ஒரு புறம் இவர்கள் எடுத்த முடிவு சரியானதாக தோன்றினாலும் எடுக்கப்பட்ட நேரம் தவறாக இருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். தனிப்பட்ட நபர்கள், அபார்ட்மெண்ட்ல வசிக்கக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள்? ஒரு மிடில் இன்கம் குரூப்பா தான் இருப்பாங்க. அவர்களது மாதாந்திர செலவு அதிகமாகிட்டே போகுது. அந்த நேரத்துல இப்போ இந்த மின் கட்டண உயர்வும் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது. காமன் சர்வீசஸ்க்காக ஏற்றப்பட்ட விலையேற்றம் தாக்கு பிடிக்க முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது இவர்களது மேனிபெஸ்டோல மின்சார பில்ல மாதாந்திரமாக கொண்டு வருவோம்னு சொல்லிடுறாங்க. இப்ப இன்னும் அதே 2 மாதங்களுக்கு ஒரு முறை பில்லு தானே இருக்கு. அப்ப 15,000 பில் கட்டுறவங்களுக்கு மாசம் 7,500 கட்டுறது போய் இப்போ ஒரே நேரத்துல 15,000 கட்டணும் போது கஷ்டமா இருக்கு. எத்தனையோ தொழிற்சாலை நடத்துபவர்கள் இன்று அவர்கள் தொழிற்சாலைக்கு கொடுக்கும் வாடகையை விட நிலையான கட்டணத்தை தான் அதிகமாக செலுத்துகிறார்கள். தொழிலை எப்படி நடத்துவதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க.
மன உளைச்சல் இருக்காங்க. அவர்கள் குறைகளை யார்கிட்டையும் சொல்ல முடியல, கேட்க முடியல, ஓப்பனா அழவும் முடியல. இந்த கஷ்டத்தை நம்ம உணரணுமே தவிர அவர்கள் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்ப்பது தவறு. இப்ப நானே ஒரு தொழில் நடத்துறேன், அந்த தொழில எனக்கு நஷ்டம் வந்துருச்சு, எனக்கு காப்பாற்ற முடியல, நடத்த முடியலன்னா யார்கிட்ட போய் நான் அழ முடியும்? ஓப்பனா நான் அழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. உணர்த்தத்தானே முடியும். இதெல்லாம் இது ஏற்புடையதே அல்ல. இது ஒரு தமிழகத்திலே எப்படி முதலமைச்சர் இதை அனுமதித்தார் என்ற ஒரு ஆச்சரியம் தான் இருக்கிறது. இந்த அளவுக்கு இன்றைய காலையில அனைத்து குழந்தைகளுக்கும் உணவு கொடுக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல செயல்பாடுகள் இருக்கும் பொழுது இன்றைய தினம் முடிவிலே இந்த விலையேற்றம் சிறு குறு தொழில் நடத்துபவர்களுக்கு ஒரு இடியாக வந்துள்ளது. திரு ரகுநாதன், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.